எங்களுடைய அந்த கிண்ணியா பிரதேசத்திலே காணப்படுகின்ற வைத்தியசாலையினுடைய இடவசதி தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே. ஆகையால் இந்த வைத்தியசாலையினுடைய அந்த இடம் சம்பந்தமான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. கிண்ணியா வைத்தியசாலையினுடைய புதிதாக அடையாளம் காணப்பட்ட அந்த இடத்திலே வைத்தியசாலையை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்புகள் காணப்படுகின்றது. ஏனைய வைத்தியசாலைகளிலே அந்த யூனிட்டுகள் செப்பரேட்டாக காணப்படும். ஆனால் கிண்ணியா வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே அந்த தனித்தனி யூனிட் என்ற ஒரு குறைபாடு அந்த வைத்தியசாலையிலே காணப்படுகின்றது. ஆகையால் அந்த வைத்தியசாலையை ஆகையால் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய அந்த கிண்ணியா வைத்தியசாலையை ஒரு விசேட கவனம் செலுத்தி அதனுடைய அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு உங்களுடைய இந்த அமைச்சின் மூலமாக தர முடியுமா என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன். மாகாண சபைக்கு சொந்தமானாலும் உள்ளூராட்சி மன்றத்திற்கு சொந்தமானாலும் அனைத்தையும் அரசாங்கத்தின் வைத்தியசாலையாகவே பார்த்து தலையிட்டு வருகின்றோம். உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமாக உள்ளதுதான் எங்களுக்குள்ள வசதிகள் குறைவாக காணப்படுகின்றது. அதனால் விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மத்திய அரசாங்க அதிகாரிகளுடன் உடனடியாக கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளோம். இப்போது அங்கு காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் அதேபோன்று உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் நாம் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அந்த கலந்துரையாடலுக்கு வருமாறு உங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம்.